அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் அந்த பிடிஎஸ்க்கான நம்மளுடைய ஒவ்வொரு அப்டேட்லுமே முக்கியமான சில அப்டேட்லாம் பார்த்துட்டே இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு வீடியோ, இன்றைக்கி ஒரு கண்டென்ட்டு. எம்சிசியில் ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 2, அதாவது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் 2ன்னு ஒன்று நடத்துனாங்க. அதுக்கு பிஎஸ் நர்சிங் கோர்ஸும் பிடிஎஸ் கோர்ஸுக்கு மட்டும் கவுன்சிலிங் நடத்துனாங்க. அதுக்குண்டான ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட்டும் இப்போ தான் நானும் பார்த்தோம். அதோட ரிசல்ட்டை சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி. நம்பர் 1 எம்சிசியோடைய ஃபைனல், இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டு. தமிழ்நாடோட ரிசல்ட் எப்போ வரலாம், அடுத்து வந்து இப்போ இருக்கிற காம்படின்சி லெவல், அடுத்து நம்ம எப்படி ஃபோக்கஸ்டாக அதை ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ரொம்ப ஷார்ட் டைமில் கவர் பண்ண பார்க்குறேன், முயற்சி பண்ணுறேன். முடியாத டாபிக் இல்லை ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி கவர் பண்ணணும், கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அந்த டாபிக் பற்றி நான் யூடியூப்பில் இனிமேல் ஆடியன்ஸ் பேஸ்டு ரெக்குவயர்மெண்ட் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம்னு யோசிக்கிறேன். அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற நம்மளோட ஆடியன்ஸ் யாராவது இன்னமும் சீட் வாங்காமல் இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க, ரெக்கவுட் பண்ணுறவங்க, தேடுறவங்க, இதே தேடுதலில் இருக்கிறவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான், என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மேபி என்னோட அஃபீஸ் அட்ரஸ் தெரியலாம், இல்லை எனக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருக்கலாம், என்னை பார்க்கணுன்ற ஒரு நீடு இருந்திருக்கலாம். அப்படி ஏதாவது தேவை இருந்துச்சு அப்படின்னா, எப்போ நீங்கள் சென்னைக்கு வரீங்களோ ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு என்னை வந்து ஒரு அஃபிஷியலாக மீட் பண்ணிட்டு போங்க. மேபி ஐ எம் கிவிங் த சம் கைண்ட் ஆஃப் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட். அடுத்து என்ன பண்ணலான்றதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன். நம்ம ஸ்டெப்பிங் ஃபார்வர்ட் ஃபார் 2025 அப்படிதான், அப்படில தான் இருக்கிறோம். சரிங்களா? ரைட், ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, எம்சிசியோடைய ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் கவுன்சிலிங்கோடைய ரவுண்ட் 2ஓட ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிடிஎஸ் மட்டும்தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ பிடிஎஸ் மட்டும்தான். அதில் ஆல் இண்டியா கோட்டா, கவர்மெண்ட்டில் ஆல் இண்டியா கோட்டா, அதோடைய மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் 562, ஓபிசி கேட்டகரிக்கு 550, எஸ்சி கேட்டகரி 452. இது வரைக்கும் அரசு மருத்துவக் கல்லூரிகள், பல் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்கள் கடைசி ரவுண்டில் இடம் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் 453 மார்க்காக இருந்திருக்கீங்க, ஒருவேளை பிடிஎஸ் எதிர்பார்த்து இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்களோ அப்படின்றத நான் பார்க்குறோம். சரிங்களா? ஸோ கடைசி சீட்டு நம்ம வந்து மகாராஷ்டிரா காலேஜில், ஒரு கவர்மெண்ட் காலேஜில் போயிருக்கோம். சரி, அடுத்து 2 பிடிஎஸ், அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு 2 இடம் மட்டும் இருந்துச்சு. அதோடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 291. அந்த மார்க் வரைக்கும் மாணவர்கள் படிப்பதற்காக ரெடி ஆகிட்டாங்க. ரைட். ஸோ எம்சிசியோட 2024 எம்பிபிஎஸ் அப்டேட் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக சில ஸ்காலர்ஷிப்லாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு எனக்கு ஒன்று தெரிஞ்சது உடனே நான் சொல்லிட்டேன். இப்பயும் ஒன்று தெரியுது, அதையும் நான் சொல்ல போகிறேன். ஃபர்தராகவும் எனக்கு எந்த ஒரு பார்வைக்கு வந்தாலும் உடனடியாக அதனுடைய தேடுதலை கொஞ்சம் விரிவுபடுத்தி அதை ஆன் டைமில் கொண்டு வர முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்காலர்ஷிப் டாபிக்னு ஒன்று எடுத்தோம்னா, ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்குங்க. அதோட லிங்க் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன், கூகுள் லிங்க்கில் கொடுக்க சொல்கிறேன், யூடியூப்போட லிங்க்கில் கொடுக்க சொல்கிறேன். ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட். சரிங்களா? இது எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, என்ன மாதிரியான அவார்ட் பண்ண போகிறாங்கன்னா, ப்ரிஃபரபிளி எங்கள் கவர்மெண்ட் காலேஜில் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. மேபி கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிற மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். ஒருவேளை ப்ரைவேட் காலேஜ்லேயோ இல்லை ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிலையோ படிக்கிற மாணவர்களுக்கு இது பொருந்தாது. சரிங்களா? சில ப்ரைவேட் காலேஜஸ் இருக்கிறாங்க, அதுவும் சில ப்ரைவேட் காலேஜ், அதுவும் 4 to 5 காலேஜஸ் தான் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள், அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். வர 31/12/2024 இட்ஸ் லாஸ்ட் டேட். ஜஸ்ட் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணி அந்த பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க, எக்ஸாம் எழுதலாம். அந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா முதல் 1000 மாணவர்களுக்கு உங்களுக்கு வேலை சொன்னால் 2 வருஷம் டியூஷன் ஃபீஸை அவங்க கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அடுத்து 5000 மாணவர்கள் அவங்களுக்கு வந்து 1 இயர் டியூஷன் ஃபீஸ் கொடுக்கறதாகவும், அடுத்து 10,000 மாணவர்களுக்கு ஒரு லேப்டாப் கொடுக்குற மாதிரியும், அடுத்து செகண்ட் தேர்டு டி கேட்டகரியில் அது வந்து 10,000 மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறதாகவும் கவர்மெண்ட் தான். இட்ஸ் கவர்மெண்ட் டெஸ்ட். நார்மலாக ரொம்ப ப்ரைவேட்லாம் நான் அதிகமாக என்கரேஜ் பண்ணல. பட் இருந்தாலும் அப்படி வர பட்சத்தில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரெஜிஸ்டர்டு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதை நான் பார்வை கொண்டு வரேன். சரிங்களா? கன்சர்ன் வெப்சைட் போங்க, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கிற பட்சத்தில் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியிலோ இல்லை அவங்களுடைய லிஸ்ட் ஆஃப் காலேஜஸே கொடுத்துருக்குறாங்க, அந்த காலேஜை கோத்ரூ பண்ணுங்கள். அந்த காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்களா, அப்ளை, ஜஸ்ட் அப்ளை, பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. கவர்மெண்ட் எக்ஸாம் தான். அதே மாதிரி பிடிஎஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, இந்த எல்லா படிப்புக்குமே அவங்க அந்த எக்ஸாம் எழுதலாம். எக்ஸாம் எழுதி குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா அந்த கவுண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். நிறைய பேருக்கு தெரியாது, உண்மையாலுமே எம்பிபிஎஸ்க்கு ஸ்காலர்ஷிப் இருக்கான்னு ஃபஸ்ட்டு தெரியாது. அப்படி இருந்தாலும் இப்படி ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கிறது தெரியாது. நாம் கொண்டு வரணும் அப்படின்றதான் என்னோட முயற்சி. ஸோ ஒரு டாபிக்கு ஸ்காலர்ஷிப் சொல்லிட்டேன்.
அடுத்து 3வது ஒரு டாபிக் வந்து எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய தேடுதல் இருந்தாலும் சில பாயிண்ட் எனக்கு அப்பப்போ தோன்றதை சொல்லணும் இல்லையா, அந்த பார்வையில் இப்போது எகெயின் 2025 ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ரிப்பீட்டர் மாணவர்கள் சரிங்களா, ஒரு தோராயமான ஒரு பார்வை சரிங்களா. 2025 நான் ஜாயின் பண்ண போகிறதுக்கான இப்போ ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஸ்பீடப்பாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு, நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன். ஈவன் மார்க் டெஸ்ட் நடத்தினாங்க, நான் ஒரு 650 மார்க் எடுத்தேன். எல்லாமே ஓகேங்க. கண்டிப்பாக நான் நெகட்டிவாக எதுவுமே சொல்லக்கூடாது. உங்களோட பாசிட்டிவான உங்களுடைய ஓட்டத்தை நான் மதிக்கிறேன். நல்ல ஃபோக்கஸ்டாக படிங்க. பட் ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான இந்த பாயிண்ட் தான். இந்த வருஷம் இருந்த காம்படென்சி லெவல் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒரு பிசி கேட்டகரி தமிழ்நாட்டில் 40 மாணவர்கள் 50 மாணவர்கள் ஒரு மார்க்குக்கே நம்ம பார்த்தோம் சரிங்களா. அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அதே ஒரு மார்க்குக்கு மினிமம் 1000 மாணவர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மார்க்குக்கு 1000 மாணவர்கள் அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு காம்படென்சி லெவல் வரப்போகிற இயரில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் ஒரு மார்க்கு 50 மாணவர்கள், அடுத்தது அதே ஒரு மார்க்குக்கு 70 மாணவர்கள் ஆவாங்க, 80 மாணவர்களாக இருவாங்க. அதே இந்தியா லெவலில் பார்க்கும்போது மினிமம் ஒரு 1000 மாணவர்கள் வரைக்கும் போட்டிகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து எதற்காகனா நம் ஓடுவதை நிதானப்படுத்துவதற்காக கிடையாது. நாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிக்கணுன்ற எல்லாமே படிக்கிறாங்க. மார்க் டெஸ்ட் எழுதுறேன், படிக்கிறேன், உருண்டு படிக்கிறேன், எப்படியெல்லாம் குப்பரகம் நினச்சிலாம் படுத்துட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு வந்து நல்லா ஏறிடுச்சு, எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, எழுதி பார்த்தேன், மார்க் வச்சுட்டேன். இது மட்டும் இஸ் நாட் எவாலுவேஷன். யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக். ஒரு பர்டிகுலர் டாபிக் டெஃபினட்டாக மெடிக்கலோட இன்டெப்த்தில் நான் போக விரும்பலை, உங்களுடைய டெக்னிக்கல் சப்ஜெக்ட்குள்ளேயும் போக விரும்பலை. பட் அன்லெஸ் நீங்கள் ஒரு டாபிக் பற்றி படிக்கிறீங்க, ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறீங்க, ஒரு கேள்விக்கு 4 பதில்கள் இருந்தாலும் ஒன்றே ஒன்று தான் சரியான பதில். நீங்கள் சரியான பதில் மேலே மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றீங்க. ஆனால் மீதி 3 தவறான பதில்களுக்கு பெரிதாக நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஒருவேளை நீங்கள் அந்த 3 ஆன்சருமே ஏன் வரலன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வியோ இல்லை அதற்கான பதிலோ உங்களால் கண்டுபிடிச்ச முடியல, அந்த ஸ்டேட்மெண்ட் தட் வில் பி சேயிங் ஒன் ஸ்டோரி. ஒன் கொஸ்டின் சேயிங் ஒன் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன், ஒரு ரியாக்ஷன், அங்கே இருக்கிற இதை வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அந்தளவுக்கு புரிதல் இருந்தால் தான் நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலும் மார்க் எடுக்கலாங்க. நீங்கள் அந்த கரெக்டாக ஒரு நெகட்டிவ் ஆன்சர் ஏன் வருது, பாசிட்டிவ் ஆன்சர் ஏன் வருது, தப்பாக ரைட்டானு உங்களால் டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா நீங்கள் தான் ஃபஸ்ட் மார்க். ஸோ அதுதான் ரியாலிட்டி. ஸோ அப்போ நம்ம படிக்கிறதுடைய இதை வந்து அதிகப்படுத்தணும்னு தான் நான் முயற்சி பண்ணுறேன். இந்த வருஷம் கரெக்டாக படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் ஓகே, ரிப்பீட்டர் படிக்கிறவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க. ரிப்பீட்டர் மாணவர்கள் எப்போதுமே அதிக மாணவர்கள் இருப்பாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்குறோம். நான் லாஸ்ட் சில வீடியோக்குள்ளே சொல்லியிருந்திருப்போம், இந்த வருஷம் 1.5 லட்சம் பேர் எழுதுனாங்க, 80,000 பேர் பாஸ் பண்ணாங்க. வரப்போகிற வருஷத்துலேயும் 1.5 லட்சம்ன்றது 1,75,000 இல்லை 1.5 லட்சமே வச்சுக்கோங்க, அதுலேயும் 80,000 பேர் பாஸ் பண்ணுவாங்க. அப்போது இந்த வருஷம் 80,000 பேர் பாஸ் பண்ணாங்க. 80,000 பேரில் ஒரு 10,000 15,000 பேர் சீட் வாங்கினதா கன்சிடர் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 10,000 பேர் சீட் வாங்கினதா கன்சிடர் பண்ணிக்கலாம். மீதி 70,000 பேர் சீட் இல்லை. அப்போ அடுத்த வருஷம் வரப்போகிற ஒரு 80,000 பேர், அந்த 80,000 பேரில் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்களா, இல்லை போவாங்களா, இது மாதிரி எல்லாத்தையும் கணக்கு எடுத்துக்கோங்க. அப்போ காம்படிஷன் லெவல் எகெயின் ஹை மார்க் ரேஞ்சில் எகெயின் 80,000 90,000 பீப்புள் இருக்கும். ஸோ காம்படென்சி போட்டிகள் அதிகமாக இருக்கும்போது தான் படிப்பதற்கான வீரியம் அதிகமாகும். அந்த பர்பஸில் தான் அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன் சரிங்களா. எகெயின் ஸோ நான் ஸ்காலர்ஷிப் பற்றி சொல்ல நினச்சேன், எம்சிசி ரிசல்ட்டை பற்றி சொல்லிட்டேன். காம்படென்சி அதிகமாக இருக்குது. எகெயின் நமக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் ஒன்று வேணும் சார். ரியாலிட்டி என்ன சார், நீங்கள் காம்படென்சி சொல்லிட்டீங்க, வாட் இஸ் ஆப்ஷன், வாட் இஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷன், வாட் இஸ் வேரியபிள் ஆப்ஷன் அப்படின்றது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அப்போ வேரியபிள் ஆப்ஷன் என்ன சார் இருக்குது? தமிழ்நாட்டில் படிப்பது, மற்ற மாநிலங்களில் படிப்பது, இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் இருக்கிற வாய்ப்புகளை பற்றி படிப்பது, அப்புறமேலு அப்ராடில் போய் படிப்பது. இதுதான் இப்போ இதுதானே ஆப்ஷன். பட் ஆனால் நம்ம படிக்கணும்னு நினச்ச படிப்பை நம்ம படிக்க முடியலையே, வெளிநாட்டு போய் படிக்கலாமா? இன்றைக்கி எல்லா சொந்தக்காரங்களும் ஒருத்தங்க இருக்கிறாங்க. ஈவன் எனக்கு வந்து பேரண்ட்ஸோடைய ரிலேட்டிவ் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிட்டு பின்னாடி போய் அங்கே போக வேணாம், அவ்வளோ வருஷம் இருக்குது, இவ்வளோ வருஷம் இருக்குது, கஷ்டமாக இருக்கும், கிளியரே பண்ண மாட்டாங்க, நெகட்டிவாக பேசுகிறவங்கள ஃபஸ்ட்டு பக்கத்தில் வச்சுக்காதீங்க. அதே குழந்தைக்கு ஒரு பல்வேறு வகையான ஆப்ஷனை கிரியேட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்து, அவங்க ஒருவேளை உங்களுக்கு சரியான பாதையை கொடுத்து நீ படிப்பா, தப்பு கிடையாது. இப்போ இருக்கிற நாம்ஸு மாறிடுச்சு. ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு காலேஜில் வந்து படிச்சுட்டு வந்த பையனுடைய சிச்சுவேஷன் இன்னைக்கு அப்படி கிடையாது. என்எம்சி நாம்ஸும் இதை தான் சொல்லுது, நீ ஃபாரினில் படிக்கிறத படி, தாராளமாக படிச்சுட்டு இங்கே வா, ஒரு எக்ஸாம் எழுதுன்னு சொல்லுது. எக்ஸாம் எழுதுன பிறகு என்ன மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? 50% மார்க் எடுத்தால் நீ கிளியர்னு சொல்லிடுச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாமோடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்களா? 50% இங்கேருந்து ஒரு பையனை நீங்கள் ஒரு
வெளிநாட்டுக்கோ இல்லை நமக்கு மாநிலத்திலே நம்மளுடைய சிலபஸை ஃபாலோ பண்ணுற ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்க, அங்கே படிக்கிறீங்க, 6 வருஷம் படிக்கிறீங்க. 6 வருஷம் படிக்கும்போது அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாத பிள்ளைங்களாம் நம்ம கிடையாது. சரிங்களா? இங்கேருந்து வேணால் நீங்கள் நீட் மார்க்கில் வேணால் குறைஞ்சிருக்கலாம். அவங்கள சப்ஜெக்டை படிக்கும்போது அவங்களோட ஆர்வங்களும் உத்வேகமும் அதிகமாக அதிகமாக ஒருவேளை அவங்க ஒரு 50% எடுக்கக்கூடாத ஸ்டூடெண்ட்டாக இருக்கவே முடியாதுங்க. அப்படி ஒரு பசங்க இங்கே ஒன்று இதுவே இல்லவே இல்லை. கண்டிப்பாக 50% எடுத்துருவாங்கன்றது எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் இருக்குது. இதே சிலபஸஸை நெக்ஸ்ட் கோச்சிங் இதெல்லாம் நம்ம நிறைய என்கரேஜ் பண்ணுறோம். அது எல்லாமே அப்பார்ட் ஃப்ரம் உங்களுடைய ரிலேட்டிவாக இருக்கட்டும், இல்லை கைட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், சரியான சொல்யூஷனோ இல்லை படிப்பை வைப்பதற்கான வாய்ப்புகளையோ சொல்லிக் கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? இங்கே இருக்கிற சினாரியோ, பட்ஜெட்டு, ஃபினான்ஷியல் பொசிஷன், உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாத்தையும் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க. வெளிநாட்டுக்கு போகிறோமா, நானும் அதுக்கு கைட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னமும் நீங்கள் 2024 நீட் ஸ்கோர் கார்டை பயன்படுத்த விரும்புகிறீங்களா? வி ஹேவ் எகெயின்ஸ்ட் இட். அதுலேயும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ப்ரைவேட் காலேஜ் அவாய்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் காலேஜை உங்களால் படிக்க வைக்க முடியுமா? நான் முடியும், என்னால் முடியும். ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு போக முடியுமா? அந்த கவர்மெண்ட்னா 100 வருஷத்துக்கு பழையான காலேஜே இருக்குது. 100 வருஷம் பழமையான காலேஜ், கிட்டத்தட்ட பல்லாயிரம் கணக்கான டாக்டரை உருவாக்குன ஒரு மெடிக்கல் காலேஜ். அந்த காலேஜ்லேயே படிக்க வைக்க முடியும். அந்த காலேஜில் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற நாம்ஸ் கூட கவர்மெண்டோடைய அங்கே கூட படிக்க முடியாமல் வெளியில் வர முடியும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது வாய்ப்புகளை பயன்படுத்தி டாக்டர் ஆயிடணும். இங்கே எகெயின் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதி ஒரு 50% மார்க் எடுத்துடணும். பிஜியில் ஒரு கோர்ஸ்குள்ளே வந்துடணும். அன்னைக்கு பணம் அதிகமாக செலவு பண்ணி இங்கே இருக்கிற 37 கவர்மெண்ட் காலேஜும் நாளைக்கு பிஜி கோர்ஸ் வந்துடுவாங்க இவங்க முடிச்சுட்டு வரதுக்குள்ளே. அதே மாதிரி இங்கே இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸ் அஸ் பர் த கவர்மெண்ட் நாம்ஸ் படி பக்கமும் கிட்டத்தட்ட ஒரு 80-100 காலேஜ் வந்துடும். அன்னைக்கு பிஜியில் ஒரு நல்ல கோர்ஸை எடுத்து நிறைய செலவு பண்ணி படிக்க வச்சுக்க முடியும். ஸோ வாய்ப்புகளை அதிகப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். ஸ்டில் இது வரைக்கும் 2024 ஸ்கோர் கார்டை பயன்படுத்தாத மாணவர்கள் கண்டிப்பாக பயன்படுத்தலாம்னு முடிவு பண்ணால் எல்லா கண்ட்ரிலையுமே பிப்ரவரியில் இன்டேக் எடுப்பாங்க. அப்போது இப்போவே நம்ம சீட் ப்ராசஸிங் பண்ணணும். இப்போ ப்ராசஸ் பண்ணால் தான் வீசா எல்லாமே கிளியர் ஆகி நீங்கள் ஜனவரி பொங்கலுக்கு அப்புறம் நீங்கள் ஃபாரின் போக முடியும், படிக்க முடியும். இல்லை சார், ஐம் வெரி கிளியர் இன் திஸ் பர்டிகுலர் ஏரியா, நான் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தான் படிக்க போகிறேன், இந்தியாவுக்குள்ளே படிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சென்னை பார்க்க வரும்போது என்னை பார்க்கணுன்ற ஒரு விருப்பம் இருந்தால் நேரில் பார்த்து உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் பிளான் பண்ணி டெசிஷன் எடுத்துகிட்டு போங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இதில் மெயினாக கவர் பண்ண நினச்சது நெக்ஸ்ட் எக்ஸாம் பற்றி சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பிப்ரவரி கவர்மெண்ட் காலேஜில் எகெயின் சீட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் நார்மலாக எந்த கண்ட்ரி எடுத்தாலும் மினிமம் 3 lakhs. சரிங்களா? மினிமம் 3 lakh, ஹாஸ்டல் ஒரு 2 lakh, ஒரு 5 lakh கண்டிப்பாக ஆகுங்க. முதல் வருஷம் கண்டிப்பாக உங்களுடைய முதல் ரெஜிஸ்ட்ரேஷன், எம்பசி ரெஜிஸ்ட்ரேஷன், விசா ப்ராசஸ்ஸு, டிக்கெட்டிங், எக்கச்சக்கமான ப்ராசஸ் இருக்குங்க. அந்த வருஷம் மினிமம் முதல் வருஷத்தில் ஒரு 3 lakhலேருந்து 4 lakh வரைக்கும் அடிஷ்னலாக செலவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கல்லூரி அடிப்படையில் மாறுபடும். கவர்மெண்ட் காலேஜில் கொஞ்சம் ஃபீஸஸ் அதிகமாக இருக்கும். ப்ரைவேட் காலேஜில் அதை விட கம்மி பண்ணி கூட நம்ம இன்வைட் பண்ணுவாங்க. சரிங்களா? பட் உங்களுடைய நீடு, அங்கே ஏற்கனவே தமிழ் ஸ்டூடெண்ட் படிக்கிறது, தமிழ் பேரண்ட்ஸ் ஏற்கனவே போய் நேரில் பார்த்துட்டு வந்தது, அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டி, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு, இந்த கல்ச்சர்லாம் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க தான் அதை எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் எவாலுவேஷன் பண்ணுங்கள், என்ன பண்ணணுன்றதை யோசிங்க. என்எம்சியோட ரூல்ஸ்லாம் கொஞ்சம் படித்து பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தெரியலையா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ரெடியாக இருங்க. அடுத்த வருஷம் ஃபோக்கஸிங்க. நம்ம இதோட வைண்டப் பண்ணிவிட்டு அடுத்து 2025 மாணவர்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கரியரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதற்கான வீடியோ ஸ்டார்ட்லாம் வரப்போகுது. இந்த வருஷம் +2 மாணவர்கள் உங்கள் வீட்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை இப்போ இதாவது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற மாணவர்களாக இருந்தால் தாராளமாக ரெஃபர் பண்ணி இந்த சேனலில் போயிடுங்க. இந்த சேனல் இனிமேல் அந்த பர்பஸ்க்காக போக போகிறோம். இதே பேரலல் டைமில் மெடிக்கல் ரிலேட்டடான அப்டேட்ஸும் உங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.